முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசில் அண்ணன் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் முதலமைச்சராக இந்த காலகட்டத்தில் அரசு விழாவாக அறிவித்து இன்றைக்கு ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை பொறுத்தவரை ஒரு அரசு விழாவாக தமிழக சார்பில் கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக ஐயா மாப்போசி பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் சொன்னால் எவ்வளோ சொல்லலாம். 3ஆம் வகுப்பு தான் படித்தவர். ஆனால் தமிழில் அவ்வளோ ஒரு பெரிய அளவுக்கு புலமை. ஐயா சிதம்பரனார் பற்றியும் அதே போன்று ஐயா பல நூல்கள் எழுதியுள்ளார்கள். குறிப்பாக வீரபாண்டியன் கட்டபொம்மன் போன்ற அந்த கதைகள் எல்லாம் கூட பொதுவாக எப்படி அவர் வாழ்ந்திருப்பார் என்பதை நம் கண்முன்னே கொண்டு நிறுத்திய ஒரு பெருமைக்குரியவர் ஐயா மாப்போசி ஐயா அவர்கள். குறிப்பாக இன்றைக்கு சென்னையும் அதே போன்று திருத்தணியும் தமிழ்நாடோடு இருக்கிறது என்று சொன்னால் ஐயா மாப்போசி அவர்கள் தான் முக்கிய காரணம். என்ன சொன்னால் அன்னைக்கு அவர் போராடவில்லை என்று சொன்னால் இன்னும் சென்னையெல்லாம் இன்னைக்கு நமக்கு கேபிட்டல் ஹைதராபாத் தான் இருக்கோம். நம்ம ஏதாவது ஒன்று ஹைதராபாத் தான் போயிருக்கோம். ஆனால் இன்னைக்கு சென்னை தமிழ்நாடு இருக்குன்னா அதுக்கு நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் நம்முடைய ஐயா மாப்போசி அவர்களை குறிப்பிட்டாக வேண்டும். அதே போல திருத்தணியை அன்னைக்கு கேட்ட சூழ்நிலையில் திருத்தணியை எங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பெருமளவில் உண்ணாவிரதம் மக்களை திரட்டி போராட்டம் செய்து திருத்தணியை நம்மோடு தக்க வைத்துக் கொண்ட ஒரு மாபெரும் பெருமைக்குரியவர் ஐயா மாப்போசி அவர்கள். அதே போன்ற கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 360 அதாவது 700 நாட்கள் சிறையில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு தியாகம் செய்த ஒரு பெருமாள், தியாகம் செய்த ஒரு பெருமகனார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புரட்சித் தலைவர் மேலனுடைய தலைவராக ஆக்கினார்கள். இன்றைக்கு கூட பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தலை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்கின்ற வகையிலே சென்னையை அவர் காத்திருக்கின்றார்கள். அன்றைக்கே ஒரு சிலம்பு செல்வர் என்று எல்லோரால் போற்றப்பட்டவர். அது மட்டுமில்லாமல் ஒரு மாநாடு, தமிழ் மாநாடெல்லாம் நடத்தி ஒரு தமிழை போற்றிய ஒரு தமிழ் மகான் என்று சொன்னால் ஐயா மாப்போசி அவர்களை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். எனவே அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்துடைய பொதுச்செயலாளர் சார்பிலே இன்றைக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டு இன்றைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இல்லை, இன்னைக்கு ஒரு வீரன் செறிந்த ஒரு பெருமனார் யாரு ஐயா மாப்போசி, அவருடைய சிலை முன்னாடி நிக்கிறோம். இன்னைக்கு அந்த வீரம் கொஞ்சம் கூட இல்லையே. தன்மானத்தை விட்டு ஒரு கௌரவத்தை விட்டு ஒரு கொத்தடிமை என்பதை முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும் காட்டியிருக்காங்க. அதாவது திமுக அண்ணா காலத்தில் ஒரு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினவர். அந்த கட்சி இன்னைக்கு கொத்தடிமைகள் முன்னேற்ற கழகம் ஆக்கப்பட்டது தான் இன்னைக்கு மிக மிக ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தடிமையாக இன்னைக்கு அவர்கள் ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பதவியேற்புக்கு அவர்கள் கொடுக்கின்றதை படிக்கணும். அதாவது ஒரு கடவுள் அறிய, மனசாட்சி அறிய, இதுதான் சொல்லும். அதை விடுத்து போயிட்டு ஒவ்வொருத்தர் அதில் பாருங்க, ஒரு சீனியர்ஸ் எல்லாம் உதாரணத்துக்கு செல்வ கணபதி எங்கள் ஆட்சியில் அவ்வளோ சிறப்பாக இருந்தவர். அங்கே போய் இன்னைக்கு ஒரு கத்துக்குட்டி உதயநிதி போய் வாழ்கன்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அவருடைய நிலைமை இப்படி மோசமாக இருக்கு. இன்னைக்கு ஜெகத் ரட்சக் அவர் உதயநிதி பற்றி இன்னைக்கு பேசுறது இன்னைக்கு மிக மிக ஒரு கேவலமாக இருக்கு. அது மாதிரி பல சீனியர்கள் இன்னைக்கு ஒரு உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமைகள் நிறைந்த ஒரு கட்சியாக இன்னைக்கு மாறிவிட்டது என்று நினைக்கும் போதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. அது அன்னைக்கு இவங்க நினைச்சுதான் தலைவரே பாடியிருக்காரு, அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையில் கண்டு கண்டு பயம் எதற்குன்ற மாதிரி அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதுக்குது, புரியுதுங்களா? அந்த கொத்தடிமைகள் இந்த மாதிரி மானங்கட்டு ரோசங்கட்டு இது மாதிரி தமிழ்நாடு வாக்காளர்களே ஒரு முகம் சுளிக்கின்ற வகையில் ஓட்டு போட்டவங்களே முகம் சுளிக்கிறாங்க. இதுக்கு தானே உங்களை அனுப்பிச்சுன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு அவருடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது அவர்கள் அந்த நடவடிக்கை இன்னைக்கு மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய இப்படிப்பட்ட கொத்தடிமைகள் நம்ம டெல்லிக்கு அனுப்பிவிட்டோமே பார்லிமெண்ட்டுக்கு, அதை தான் நினைச்சு இன்னைக்கு பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம். கருணாநிதி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை திமுக சங்கரமடம் அல்ல, இது ஜனநாயக கட்சி அப்படின்னு இப்ப அந்த கட்சியில ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்கு? ஜனநாயகமே இல்லையே, சர்வாதிகாரம் தானே. சர்வாதிகாரம்னா கட்சியை பொறுத்தவரை சரி ஸ்டாலின் நினைக்கிறது, அதே போல உதயநிதி நினைக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்லிமெண்ட்ல எந்த அளவுக்கு
நேற்று முளைத்த காளான் இருக்கின்ற மழை நேற்று மழை பொழியுது முளைத்த காளான் இருக்கின்ற உதயநிதியை போய் வாழ்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து அது ஒரு கட்சி இருக்குன்றதை நீங்க நினைச்சு பாருங்க நீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு முகசுலிக்கின்ற வகையில தான் இன்னைக்கு வந்து கட்சியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜனநாயகன்றது கிடையாது. அவங்க கட்சியில பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து நினைச்சது, அதே போல அவருடைய மருமகன் சபரிசன் நினைக்கிறது, அதே போல அவருடைய மகன் உதயநிதி நினைக்கிறது, அதுக்கு பின்னாடி இன்பநிதி நாளைக்கு அரசியலுக்கு வந்தா கூட கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இன்பநிதிக்கு கூட சேவை செய்யறவங்களா தான் நிச்சயமா வந்து அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு பதவிக்காக எந்த வகையில தன்மானத்தை முதல்ல ஒரு மனுஷனா தன்மானம் இருக்கணும், மானம் இருக்கணும், சூடு சொரணம் இருக்கணும். அந்த தன்மானத்தை விட்டு பதவி கொடுத்ததுக்காக இத மாதிரி வந்து ஒரு அரசியல் பாரம்பரியம் இல்லாதவர்களுக்கு கூட இன்னைக்கு அவர் வாயால வாழ்கன்னு சொல்றதுன்றது நிச்சயமா பாத்தீங்கன்னா ஏத்துக்க முடியாது. அது அந்த கட்சியில பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர் வந்து அவங்க அப்பா காலத்துல வந்து எம்பியா வந்து திருப்பி வந்து இவரோட வந்து நம்ம விஜயகுமார் தோத்தவர், அவரு திரும்பியும் ஜெயிச்சிட்டாரு வச்சுங்க. அவரு 2-3 தடவை ஜெயிச்சவரு அந்த கட்சியில சீனியர்னு சொல்லலாம். அவரும் போயிட்டு உதயநிதி அப்படி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போறாரு. எவ்வளவு கேவலமான ஒரு செயல் இது. பாக்குறவங்க கொஞ்சம் கூட ஒரு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி, அதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம அது வந்து இன்னைக்கு வாழ்க்கைன்னு சொல்றதுன்றத மக்கள் வந்து வாக்காளர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இலங்கையில தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுற சம்பவங்கள் நடந்து வருது. அது தொடர்பாக தமிழக முதல்வரும் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் நேற்று எழுதியிருக்காரு. நீங்க மீன்வளத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறீங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தை வந்து தமிழக அரசு முறையா கையாளல, தடுக்க தவறுதாங்க அப்படின்னு சொல்லி இல்ல முறையா கையாளல, தடுக்க தவறிடுச்சு. நம்முடைய மீனவர்கள் வந்து காலங்காலமா வந்து அங்க வந்து மீன் பிடிக்கிறோம். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது திரு கருணாநிதி ஆட்சி காலத்தில். திரு கருணாநிதி அது ஒரு பக்கம், அதுக்குள்ள நான் போனேன்னா பெரிய அளவுக்கு பேச வேண்டியது இருக்கும். அது உலகத்துக்கே தெரியாது. எல்லை வந்து வேணும்னு தாண்டது இல்லை, அவங்க காற்றின் வேகங்காரமா எல்லை தாண்டுறாங்க. அப்படி எல்லை தாண்டும் போது பொதுவாகவே என்ன பண்ணா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே பிடிச்சி நம்ம கோஸ்ட் கார்டு கொடுக்கணும். ஜெயில போடுறது, அதுக்கப்புறம் படகுகளை சீஸ் பண்றது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, காயப்படுத்துறது, இந்த மாதிரியான வந்து ஒரு மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை வந்து செய்து படகுகளை சீஸ் பண்றது. ஒவ்வொரு படகு எவ்வளவு நினைச்சீங்க? 1 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம் 60 லட்சம். இப்போ இலங்கை பொறுத்தவரை ஒரு புது யுக்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு இலங்கை அரசாங்கமே வந்து ஒரு திருட்டு அரசாங்கம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய மீனவர்களுடைய படகை கொள்ளையடிக்குது. எப்படின்னா பொதுவாகவே சீஸ் பண்ற போட்டை வச்சிருக்கணும் ஹார்பர்ல, அப்படி வைக்காம என்ன பண்றாங்கன்னா வேணும்னு 1 கோடி ரூபாய் போட்டை அப்படியே வந்து எடுத்துக்கிறது, கடத்திடுது. அவங்க வேற கடத்தி அவங்களுடைய ஓன் கண்ட்ரியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பெயிண்ட் எல்லாம் மாத்தி பண்றாங்க. ஆனா அந்த போட் என்னாச்சுன்னா முழுகிச்சுன்னு சொல்றது. எப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனமான பாவம்! இங்க வயிற்றை கட்டி வாயை கட்டி இங்க வந்து நம்முடைய மீனவர்கள் வந்து அவ்வளவு பெரிய போட்டை வந்து கட்டிட்டு கடங்காரலாம் இன்னைக்கு இருக்கிற நிலையில இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் இது போன்ற ஒரு திருடுதனத்தை, ஒரு போட்டை வந்து திருடுகின்ற ஒரு செயலை செய்யும்போது அது இந்த விடியாத அரசு ஏன் வந்து தட்டி கேட்கல? இதுவரை தட்டி கேட்கல, தவறிடுச்சு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எங்களோட ஆட்சி காலத்துல நீங்க கணக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எடுத்து பாருங்க, எங்களோட ஆட்சி குறைஞ்சது. காரணம் குறைஞ்சதுன்னா அவ்வப்போது அழுத்தம் கொடுத்தோம், நேரில் போனோம், மத்திய அரசை பிரஷரைஸ் பண்ணோம். ஏன் இப்போ எம்பி இருக்காங்களே, வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்க வேண்டியது, சம்பந்தப்பட்ட மீனவத்துறை அமைச்சரை பார்க்கறது ஏன் பார்க்கல? இதுவரையில வெறும் கடிதம் எழுதினா மட்டும் போதுமா? கடிதம் எழுதினா மட்டும் தீர்வு காண முடியுமா? சரி, அப்படியே வந்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறோம். அதாவது வந்து இலங்கை அரசாங்கம் போது அந்த இலங்கை அதிகாரிகள், அந்த இலங்கை வந்து தமிழ் மீனவர்கள் எல்லாமே அவங்க, அப்ப நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழ்நாடு அரசாங்கம், மத்திய அரசாங்கம், இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது டெல்லியில. அதுல வந்து நம்ம தமிழ்நாடு சார்பில் நானும் போய் கலந்துட்டேன். ஏன் இந்த 3 வருஷத்துல அந்த மாதிரி ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைய இந்த விடியாத அரசு, திமுக அரசு அதை வந்து முன்னெடுக்க தவறிவிட்டது. ஏன் முன்னெடுக்கல? அதை முன்னெடுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இது வந்து தீர்வு காண்றதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதை வந்து செய்ய தவறிடுச்சு. நாடு கெட்டு போனா எதை பத்தி எங்களுக்கு கவலை அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு கும்பகர்ண அரசு தான் இன்னைக்கு வந்து இந்த விடியாத அரசு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதிக எம்பிக்கள் இருக்கிறாங்க திமுக. இதன் பிறகாவது அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை அவங்க எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதுதான் எடுக்கணும்னு சொல்றேன். 3 வருஷம் கோட்டை விட்டாங்க இல்லையா?
முதல்ல வந்த உடனே இப்போ எங்க ஆட்சியில முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உடன்பட்டாங்க. ஒரு சில பாயிண்ட் எல்லாம் வந்து விடமில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரால் நெட்டு கூடாதுன்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், ட்ரால் நெட் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு, அது வந்து உடனே தடை செய்ய முடியாது. அது என்ன பண்ண படிப்படியா நாங்க வந்து மாத்திக்கிறோம்னு சொன்னோம். அது வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அது ஆனா அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வச்சு ஆட்சியினுடைய இறுதியில வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் 8 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த கூட்டம் நடத்தணும். ஏன் இப்போ வந்து அது வந்து ஒரு முடிகிற தருவாயில் இருக்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஏன் இந்த அரசு 3 வருஷம் தூங்குச்சு? நீங்க அந்த 3 வருஷமா இதை முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணியா முதல் வருஷத்துலேயே 2021 பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து இதா இருக்குமா? ஜெயிலில் போட்டு அவங்கள வந்து நசுக்கிறது, படகை சீஸ் பண்றது, கடுமையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டை சீஸ் பண்றது, இதெல்லாம் எந்த ஆட்சியில் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு தான் இந்த நடவடிக்கை இன்னைக்கு எடுத்திருக்கு. இன்னைக்கு அதனால நான் கேட்கறது, டெல்லியில முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்குவதற்குரிய அந்த நடவடிக்கையை இந்த விடியாத அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அசம்பிளியில் பேசுறதுக்கு அனுமதிக்கப்படலன்னு சொல்லி இப்ப எடப்பாடி இந்த கூட்டத்தொடர் சஸ்பெண்ட் அதிமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறோம்? இல்ல இப்போ ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வலைய நெரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஜனநாயகம் வந்து செத்து போச்சு. உண்மையிலேயே ஜனநாயகம் செத்து போச்சு. எப்படி வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு சட்டமன்றத்தில் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அப்பவே வெளியில வந்து சொன்னாரு, இந்த ஜனநாயகமே செத்து போச்சு இந்த ஆட்சியில். அது மாதிரி தமிழ்நாட்டில் ஜனநாயகம் செத்து போச்சு. இன்னைக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லை. அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதுக்கு வந்து போஸ்ட், அதுக்கு பேக்ட்ராப் போடக்கூடாது, அதுக்கு வந்து இது பர்மிஷன் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து மேடை கிடையாது, இப்படி எல்லா விதமான கொடி கட்டக்கூடாது. எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு கொடி கட்டக்கூடாது சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு இன்னைக்கு திமுகவுக்கு? இந்த மாதிரி ஜனநாயக குரல் வெளியே எப்படின்னா உள்ள சரி கேள்வி நேரம், அது என்ன பெரிய கேள்வி நேரம்ன்றது ஒவ்வொரு எம்எல்ஏ கேட்கறது. அதாவது 10ல இருந்து 11 மணிக்கு அது வந்து விதியில உள்ளது. அதே போல இப்போ 9ல இருந்து 10:30. அது என்ன பொதுவாக கேள்வி நேரத்தில் 1 மணி நேரம் ஒத்தி வச்சா என்ன? நாட்டே உலுக்கிய ஒரு பிரச்சனை. இது 60க்கு மேற்பட்டோர் செத்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்க பொழைச்சா கூட பாத்தீங்கன்னா அவங்க கண்ணே தெரியாது. அதுக்கப்புறம் உடல் உறுப்பெல்லாம் படிப்படியா போகும். அந்த அளவுக்கு பெரிய உபாதைகள், பெரிய பாதிப்பு வரும். அப்படிப்பட்ட பிரச்சனைய ஆமா இந்த மாதிரி கேள்வி நேரத்தை நான் தளர்த்துறேன், ஏற்போர் ஆமன்ங்க மறுப்புற இல்லைன்னு சொல்லிட்டு கேள்வி நேரத்தை தளர்த்திட்டு எடுத்தா என்ன ஆகுது? கேள்வி நேரத்தில் அப்படி என்ன பிரதான பிரச்சனை என்ன கேட்பாங்க எம்எல்ஏ? எங்க ஊர்ல வாய்க்கால் தண்ணி வந்து இந்த வாய்க்கால் வெட்டி அந்த வாய்க்கால் விட முடியுமா? எங்க ஊர்ல வந்து 100 ஆடு குட்டி போட்டிருக்கு, அதை வந்து அந்த 100 ஆடு குட்டி போட்டதுக்குரிய அந்த பசுந்தீவனத்தை வந்து அரசு கொடுக்குமா? எங்க ஊர்ல வந்து மாடுகள் வந்து இன்னும் 200 இருந்தால் தான் கால்நடை மருத்துவமனை அமைக்கணுன்றீங்க. அதனால வந்து அந்த மருத்துவமனை அமைக்கணும்னா இன்னும் 200 மாடு வந்து தேவை. அதுக்கு நான் எங்க போவேன்? இதெல்லாம் சப் கொஸ்டின்ல வரும். எல்லாம் வந்து அந்த தொகுதி வளர்ச்சிக்கு கேட்கறது நியாயம்தான், நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. அதை ஒரு நாள் தள்ளி வச்சா என்ன? பயம் அவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம். விவாதிச்சா பல உண்மையில் வரும். நீங்க உண்மையிலேயே வந்து திராணி, தெம்பு, தைரியம், உங்களுக்கு எல்லா விதமான அளவுக்கு தைரியம் தான் கேள்வி ஒத்தி வச்சு விவாதிங்க. அதை விவாதிக்கிறதுக்கு மனம் இல்லை. விவாதிச்சா உண்மை வரும். யாரு ஆளு வர்க்கத்தில் உயர்ந்த பொறுப்புல உள்ளவங்க எல்லாம் வந்து மாட்டுவாங்க. அதான சிபிஐ கேட்கிற இன்னைக்கு விசாரணைக்கு வருது. இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதுக்குள்ள போக விரும்பல. இன்னைக்கு அது விவாதிச்சா உண்மை வரன்றதுனால அதை விவாதிக்காமலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபாநாயகர் பொறுத்தவரை ஒரு விருப்பம் இல்லாம இருக்கு. நான் கூட பேரவைத் தலைவர் பாண்டியராஜன் தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சபையை வந்து ஒரு கலகலப்பா எதிர்கட்சி ஆளுங்கட்சி பார்க்காம எல்லோருக்குமே வாய்ப்பு கொடுத்து அந்த அடிப்படையில் விருப்பம் இல்லாம நடத்துறேன். ஆனா இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு ஒரு சபாநாயகர் வந்து ஒரு கட்சி டிஎம்கே பேச்சாளர் தலைமை கழக பேச்சாளர் போல அவர் இன்னைக்கு வந்து அந்த பேரவையில் அந்த சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு பேரவை நடத்துறது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு கேடு. இல்ல அதுதான் சொல்றேன், சபாநாயகர் அரசியல் பேசக்கூடாது. அரசியல் பேசினா நீங்க ஆடின வாயம் பாடினது ஆடின காலம் பாடின வாயம் சும்மா இருக்காது. இவரை பொறுத்தவரை ஒரு டிபேட்ல கலந்துனவர் வாய் சும்மா இருக்காது போல இருக்கு, புரியுதுங்களா? அதனால அது நல்லா சொன்னாங்க அம்மா இன்னைக்கு. அது 1001 எல்லாம் இந்த அடிமைகள் உழைப்பால தானே நாடு செழிக்குதான். அதுக்கு ராம்தாஸ் சொல்லுவாரு, ஆமாம்
எல்லாம் இந்த அடிமைகள் உழைப்பு. ஆனால் நமக்கு வாய்த்த அடிமைகள் இருக்கின்றார்களே மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய் தான் காது வரை உள்ளதுன்னு அந்த டயலாக் இவங்களுக்கு போடுவோம். வாய் பெருசு, அதனால பேசாம இவங்களால இருக்க முடியாது. இவங்களால சார் இந்த ஆட்சியில பத்திரிகையாளர் வந்து ஏடிஎம்கே ஆட்சி நடத்துற மாதிரி எங்களுக்கு வந்து கௌரவம் கொடுக்கல. அரசு அதிகாரிகளே வந்து பத்திரிகையாளர் தரக்குறவா நடத்துறாங்க. ஆனா ஏடிஎம்கே ஆட்சியில வந்து பத்திரிகையாளருக்கு என்ன பொறுத்தவரை சுதந்திரமா அதுக்கு முருகேசன் என்னப்பா முருகேசன் என்ன சார் சொல்லுவீங்க? எங்களுக்கு ஏடிஎம்கே சுதந்திரம் பத்திரிகையாளர் திமுக அரசு அதிகாரிகள் இல்ல ஒரு ஜனநாயகத்துடைய 4வது தூணு. அந்த 4வது தூணை வந்து மதிக்கப்படணும். எங்களை பொறுத்தவரை எங்க ஆட்சியில மதிச்சோம், கருத்து சுதந்திரம் இருந்தது. ஆனா இந்த ஆட்சியில கருத்து சுதந்திரம் எதுவுமே கிடையாது. கருத்து சுதந்திரம் எல்லாம் முழுக்க வந்து ஒரு முழுக்க பாத்தீங்கன்னா நசுக்கப்படுகின்ற ஒரு ஜனநாயக படுகொலை தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரு இதுல நடந்தது எது கள்ளக்குறிச்சியில, அது என்ன இன்னைக்கு பார்த்தா ஒரு ஆளும் வர்க்கத்தின் படுகொலை. இது ஆளும் வர்க்கத்தின் படுகொலை. இது அந்த ஆளும் வர்க்கம் வந்து நினைத்திருந்தால் இந்த படுகொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆளும் வர்க்கத்துடைய அந்த கையாளாகத்தினால் 60க்கு மேற்பட்டவங்க செத்தாங்க. இன்னைக்கு பார்த்தா பல பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கு. பல பேர் கண்ணு தெரியாம போவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதான் சொல்றேன். இன்னைக்கு பத்திரிகையாளர் வந்து அரசு வந்து சுதந்திரம் கொடுக்கலையா, இல்ல அரசு அதிகாரிகள் தூண்டப்பட்டு எங்களை இந்த மாதிரி பண்றாங்களா சார்? எங்கமே சுயமா எங்களை இல்ல அதுதான் நீங்க சொல்லிட்டீங்களே அரசு. அதுதான் நீங்க அதுதாம்மா நீங்க இல்ல அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களாமா. அரசு அதிகாரிகள் பொதுவாகவே அரசு என்ன சொல்றதோ தலையாட்டி பொம்மைகள். எனவே அந்த வகையில வந்து ஒரு முழுக்க வந்து அந்த இதை தூக்கி வச்சுட்டு அறிவை தூக்கி வச்சுட்டு அரசு என்ன சொல்லுதோ அந்த கருத்துக்குள்ளலாம் இன்னைக்கு வந்து இருந்து இன்னைக்கு எதிர்கட்சிகளை ஒடுக்கிறது பத்திரிகைகள் ஒடுக்கிற வேலையை தான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்புறம் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக வந்து சீமான் வந்து அதிமுக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்போ எங்களோட நிலைப்பாடு பொறுத்தவரை தேர்தல் புறக்கணிப்பு, அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா அந்த புறக்கணிப்புன்றது எல்லா எதிர்கட்சிகளும் எடுக்கணும். ஏன்னா அப்படி எடுத்தாதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு புத்தி வரும். அதே மாதிரி தேர்தல் கமிஷனாவது கொஞ்சமா சுதாரிச்சுக்கும். எதிர்கட்சிகள் எல்லாமே புறக்கணிச்சிச்சு, அப்போ வந்து இது வந்து ஒரு நியாயமான சுதந்திரமான நேர்மையான ஒரு இடைத்தேர்தல் நடத்தணும், அந்த எண்ணம் வரும். ஆனா இப்படி வந்து நாங்க புறக்கணிக்கிறதுலாம் அராஜகம் தெரியும், அத்துளையும் தெரியும், பண விளையாடம் தெரியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து எல்லா வித வந்து அநியாயங்களும் அரங்கேற்றுவாங்க. அதில் நாங்க புறக்கணிச்சிட்டோம். அதனால எந்த தாக்கமும் வந்து 2024 ஏற்படாது ஒரு தேர்தல் புறக்கணிக்கிறதுனால. ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பாடமும் ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாடமும் கத்துக் கொடுக்கணும்னா இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சிருந்தா அப்போ வந்து யோசிப்பாங்க. அப்ப தவறு எதுவும் நடக்காம முழுமையா இந்த இடைத்தேர்தலில் கண்காணிப்போடு இருந்து எலெக்ஷன் கமிஷன் செயலாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்கும். இல்ல நாங்க தான் புறக்கணிச்சிட்ட பிறகு அதான் எங்களுடைய ஸ்டாண்டு, எங்களோட நிலைப்பாடு. ஓகே சார், அதிமுக ஆட்சியில வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டு அது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடத்தப்பட்டது. ஆனா திமுக அந்த காலக்கெடு நீட்டிக்கலன்னு சொல்லி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க. இல்ல இப்போ நாங்க வந்து ஒரு சமுதாய நலன் சமுதாய மேம்பாடு என்ற அடிப்படையில் எல்லா சமூகம் வந்து ஒரு கல்வி பொருளாதாரம் இந்த அளவில் முன்னேற வேண்டும் என்பதற்காக எல்லா வகை நடவடிக்கை எடுத்தோம். ஆனா நாங்க எடுத்த ஒரே நடவடிக்கை என்றதுக்காக இந்த ஆட்சி பொறுத்தவரை ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு எல்லா திட்டங்களையும் முடக்குகின்ற அந்த வேலையை தான் செய்யுது. ஓகே.